ஹை நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஷோல்டர் பார்த்தோம். இப்போ அமௌல் டெப்த்து வந்து மார்க் பண்ணுறோம். நார்மலாக நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதோட ½ இன்ச் ஆட் பண்ணி நீங்கள் இதில் வச்சிங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப் போகும்போது ஈவனாக ஷோல்டரும் இதுவும் சேம் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபார்முலா படி வேணும்னா ஆமோல் டெப்த்து ஆமோல் டெப்த்துக்கு வந்து செஸ்ட்டு வேல்யூவோட இன்டேக் இருக்குல்ல அதை டிவைடட் பை 6 போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அக்யூரேட்டாக என்னவோ அது கிடச்சிரும். ப்ளஸ் ½ இன்ச் வந்து நான் ஷோல்டர் ஸ்லோப் கொடுப்பேன். 6½ நான் எடுத்திருக்கேன் இதில். தென் வந்து அப்பர் செஸ்ட் வேல்யூவை ஈஸ்11ஓட சேர்த்தி, ஈஸ்11ங்கிறது நம்ம உடம்புக்கு கொடுக்க வேண்டிய லூஸு. அப்போ அது எப்படி மாறும் அப்படின்னா நெக்கோட டெப்த்து அதை பொறுத்தும் மாறும். ஹை நெக்காக இருந்தாலும் சரி அது ஹை நெக்குக்கு ஒரு மாதிரி வரும், போட் நெக் ஆகட்டும், இல்லைனா நார்மல் நெக்கு, இல்லைனா டீப்பு அந்த மாதிரி வந்து மாறும் ஈஸ்11. அதில் நான் இப்போ 4 ஆட் பண்ணி 36 அவங்களுக்கு நான் அப்பர் செஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கேன். அதை 4 டிவைட் பண்ணும்போது 9 வந்துச்சு. ப்ளஸ் 1½ இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸாக எடுத்திருக்கேன். இப்போது நான் ஆமோலில் வந்து எப்படி செக் பண்ணுறது? நம்ம இப்போ ஒரு ஆமோல் வேல்யூ செக் எடுத்திருப்போம். அண்ட்ராம்லேருந்து ஆமோல் வேல்யூ எவ்வளோன்னு, அதோட ஒன் சைட் வேல்யூ இப்போ எனக்கு 7, அதோட ½ இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு 7½ கிடைக்கணும். அதை மார்க் பண்ணுறது ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆர்மோல் டெப்த் லைனும் அப்பர் செஸ்ட் லைனும் ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து 1.25 டிஃப்ரென்ஸில், அடல்ட்ஸ்க்கு வந்து 1.25 டிஃப்ரென்ஸில் நீங்கள் மார்க் பண்ணி ஒரு கர்வ் கொண்டு போனீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கர்வ் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து ஜஸ்ட் நான் ரஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு இதுலேயே ஆக்சுவலாக வேல்யூ கரெக்டாக வந்துருச்சு. ஆர்மோல் வேல்யூ வந்து எனக்கு 14, இவங்களுக்கு 7 வரணும். ப்ளஸ் வந்து ஒரு ½ இன்ச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும்